ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மட்டுமே வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணிட்டு வர்றேன். கண்டிப்பாக வந்து இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே நல்லா மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னா ப்ளாகிங்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாகிங் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம டோஸ் அண்ட் டோன்ஸ், அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில போனஸ் டிப்ஸுமே நான் வந்து சொல்லுவேன். அந்த டிப்ஸை வச்சு உங்களோட ப்ளாகிங் வந்து ஈஸியாகவே மானிட்டேஷன் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாகிங் வந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா அவங்களுக்கும் சரி, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நல்லா ஏர்னிங் பண்ணணும்னு நினைப்பீங்களா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆளில் வந்து வச்சுக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் ட்ரஸ்டடாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்பிஓ ட்ரை பண்ணலாம். ஆன்லைனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னா எஸ்பிஓன்னே சொல்லலாம். நான் எஸ்பிஓவில் பர்சனலாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100% மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நோ ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ். உங்களோட ஃப்ரீ டைம்லேயே உங்களால் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். நோ ப்ராடக்ட் செல்லிங், நோ ரெஃபரல் ரெக்யூர்டு. இதில் வந்து ஒர்க் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஷேர் அண்ட் பப்ளிஷிங் அவர் கண்டென்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டாஸ்க் அந்த மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இதுக்கு இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ப்ளாக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே உங்களால் வந்து பெஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா மேலே டிஸ்பிளே தெரிகிற நம்பருக்காக இருக்கட்டும் சரி, அப்படி இல்லைனா என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் ப்ளாகிங்கில் பிகினர்ஸாக இருப்பாங்களா அவங்களுக்கு தேவையான டோஸ் அண்ட் டோன்ஸ், அதாவது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ப்ளாகிங்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு நிச்சயம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்போ உங்களோட ப்ளாகிங்கில் வந்து நீங்கள் ரெகுலராக போஸ்ட் போடுவீங்களா, அது எது ரிலேட்டடான்றதை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபிட்னஸாக இருக்கலாம், இல்லை டெக் ரிலேட்டடாக இருக்கலாம், ட்ராவல், அப்புறம் ஃபுட், ஹெல்த், அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கிளியராக சூஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து ப்ளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கணும், நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஏதாவது சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கூகுள் ஆட்சென்ஸ்லன்றது உங்களுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடும். அதனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போஸ்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக போடணும். கன்சிஸ்டன்சி, அதாவது வாரத்துக்கு ஒன்று இல்லைனா ஒரு 3 போஸ்ட்டு ரெகுலராகவே போட்டுக்கோங்க. எனக்கு தெரியுங்கன்னா 3 அல்லது ஒரு 4 போஸ்ட் வந்து நீங்கள் ரெகுலராக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட ப்ளாகிங் வந்து க்ரியேட் பண்ணதுக்கடுத்து அதை வந்து நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதோட டிசைனாக இருக்கலாம், மொபைல் ஃப்ரெண்ட்லி ஒரு தீமை வந்து செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லுக் லைக் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நீங்கள் வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் அபவுட் பேஜ், நீங்கள் உங்களோட ப்ளாகிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அபவுட் பேஜ் வந்து கண்டிப்பாக உங்களை பற்றி இருக்கணும். அப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு காண்டாக்டர்ஸ் பேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் ப்ரைவசி பாலிசி அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான
இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது கூகுள் ஆட்சன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ளாகிங் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அப்போம்போது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ப்ளாகிங்கில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ளாகிங் வந்து எடுத்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க கான்டாக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல அபவுட் அஸ் பேஜ் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அவங்களுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ உங்களோட வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குதுனாலும் சரி, உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கணும்ல. அதுக்காண்டி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பேசிக்காக SEO பற்றி கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அடுத்து பண்ணணும். இப்போ வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ப்ளாகிங் வந்து மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா காப்பி கண்டென்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ப்ளாகிங்கில் வந்து காப்பி கண்டென்ட், காப்பி இமேஜ் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் வந்து என்னோடய வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து ChatGPT வச்சு நீங்கள் ரைட் பண்ணாலுமே அதை வந்து நீங்கள் ChatGPT 500 வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே இந்த கண்டென்ட்டை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஹியூமன் ரைட் பண்ணதுன்னு அப்படின்றத ஷோ பண்ணிடும். அந்த இடத்துல வந்து ChatGPT வச்சு தான் அவங்க ரைட் பண்ணியிருக்காங்கன்றதை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இமிடியேட்டாக வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இமிடியேட்டாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம வந்து அதை ChatGPT வச்சு ரைட் பண்ணிவிட்டு வேறு வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து ஹியூமனைஸ், அதாவது ஒரு ஹியூமன் ரைட் பண்ண மாதிரி நம்ம வந்து பண்ணி அதுக்கடுத்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ChatGPT யூஸ் பண்ண வச்சு டேரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகிறதுக்குமே ப்ராப்ளம் ஆகும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணி நிறையா வந்து ஆட்ஸ், அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் இல்லாமல் நீங்கள் இப்போ ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய ஆட்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் இப்போ இன்சர்ட் பண்ணாலுமே உங்களோட ப்ளாகிங்கில் வந்து ஆட்ஸ் வந்து வரும். அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்ஸை வந்து ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. அதாவது ஆடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வர்ற மாதிரி வந்து வைக்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளாகிங்க்கு வர்ற வியூவர்ஸும் வராமல் போயிடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான டாபிக் வந்து சூஸ் பண்ணி போடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ளாகிங் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேட்டகரியிலேயே ஒரு நிச்சிலே வந்து நீங்கள் வந்து டாபிக் வந்து சூஸ் பண்ணி ரெகுலராக ஒரே டாப்பிக்கில் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு டாபிக் வந்து சூஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் வந்து ஒரு கேட்டகரியிலே வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ப்ளாகிங்க்கு வந்து வர வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து இக்னோர் பண்ணாமல் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ப்ளாகிங் வந்து டெவலப் ஆகுறதுக்கும் சரி, உங்களோட ப்ளாகிங் வந்து மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கே ரொம்பவே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உடனே ப்ளாகிங் வந்து உடனே இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக எஃபோர்ட் பண்ணி அதுக்குன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா எதுலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உடனே இன்கம்ன்றது வராது. ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் வந்து அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அது இந்த பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் நீங்கள் எனி பிளாட்ஃபார்மில் எடுத்தினாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அதிகமாக எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு எஃபோர்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் போடுற எஃபோர்ட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே ஒரு இன்கம் சோர்ஸ்லேருந்து நிறையா வியூவர்ஸாக இருக்கட்டும், நிறையா ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி வர்றதில் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் எஃபோர்ட் போடுறதுக்கு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும், இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஐடியாஸுமே நீங்கள் வந்து கேளுங்க. டவுட்ஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ப்ளாகிங் ரிலேட்டடாக வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கண்டிப்பாக வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நான் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கலாம். உங்களுக்கு இது ரிலேட்டடாக இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்.
ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு போனஸ் டிப்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளாகிங்க்கு ஒரு நேம் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப பெருசாக லாங்காக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்து சூஸ் பண்ணி வைங்க. நீங்கள் லாங்காக இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக கூட ஆகலாம். அதனால் உங்களோட நிச்சை வந்து நேம் வந்து ஷார்ட் அண்ட் ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதே நேமில் வந்து வேறு எதுவும் இருக்குதான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. வேறு அதே நேமில் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எது ரிலேட்டடாக வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணுறீங்களோ என்னென்ன, அதாவது நீங்கள் போஸ்ட் வந்து ரெகுலராக எது ரிலேட்டடாக அப்லோடு பண்ணீங்களோ அதுக்கு ரிலேட்டடான இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். நிச்சயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் வந்து மணி ஏர்னிங்கை பற்றி போடுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி வந்து போடுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைனான்ஸு அது ரிலேட்டடாக வந்து நேம் வந்து சூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா திங்க் லாங் டேர்ம் இந்த மாதிரி ஒரு அவாய்டை வந்து இது வந்து இந்த மாதிரி நேரோ நேம்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ரொம்ப வந்து ஷார்ட் அண்ட் ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட நிச்சை வந்து ப்ளாகிங்க்கு தேவையான நேம் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு அந்த போனஸ் டிப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து ரெகுலராகவே தெரிஞ்சுக்க கண்டிப்பாக வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே இந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துறதுக்காண்டியாவது இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ளாகிங் வச்சுருக்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா நான் வந்து பர்சனலாக வந்து நிறையா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளாகிங் ரிலேட்டடாகவும் சரி, நிறைய யூடியூப் ரிலேட்டடாகவும் சரி, நிறைய இதை வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ப்ளாகிங் வந்து மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் சரி, நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். அந்த வீடியோவில் இல்லாதவங்களும் சரி, பர்சனலாகவும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.